ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் நண்பன் ரீமா தமிழ். அப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர்லேருந்து கோத்தகிரி போனால் நம்ம பிளானிங் பண்ணிட்டோம். காலைல இங்கேருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்புறோம். அப்படியே நாங்களும் வண்டி அப்படியே ஸ்லோவாக ஊட்டிட்டு காலை வெயிலுக்கு அதுக்கும் பயங்கரமான ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மரங்கள் அவ்வளோ இதாக இருக்கும். நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ இதாக இருக்கும். அந்த சொல்லிட்டு நாங்களும் ஒரு 8-8:30 மணிக்கெலாம் நாங்களும் அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ரீச் ஆகிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஒரு சூடாக ஒரு டீ ஒன்று குடிப்போம்னு சொல்லிட்டு அங்கே மேட்டுப்பாளையத்துக்குள்ள சிட்டிக்குள் விட்டோம்னா அங்கே பேக்கரி ஒன்று இருந்துச்சு. அங்கே டீ, வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டு அங்கே ஒரு மணி நேரம் வரை அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் செட்டாக ஒரு 8 பேர் வந்தோம். இப்போ அந்த 8 பேருக்கு வெயிட்டிங்கு டீயையும் குடிச்சிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். வந்தால் பின்னாடி தாரிக்கு அவங்க இமாம் சார் எல்லாமே இருக்கிறாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். கம்பல்சரி 2 ஹெல்மெட் வேணும். 2 ஹெல்மெட் போட்டுக்கிறோங்க, இல்லைனா ஃபைன் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அடிச்சுடுவாங்க. அதனால் தயவுசெய்து 2 ஹெல்மெட்டு, வண்டி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு எல்லாம் பக்காவாக வச்சுக்கிறோங்க. நாங்களும் அவ்வளோதான் கிளம்பி நேராக வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நேராக நம்ம கோத்தகிரி கிளம்பிட்டோம். அதான் அந்த மேட்டுப்பாளையம் ட்ரெயின் என்ட்ரு ஆகிட்டோம். உள்ள பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம பெட்ரோல் போட்டுக்கிறணும். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அங்கேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் வரையும் பங்க்கு இல்லை. ஆனால் இருக்க நேரத்தில் ஆனால் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அங்கே இல்லை. அதனால் நாங்கள் இங்கேயே பெட்ரோலை ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சிட்டோம். வர வழியில் நம்ம ரிட்டன் நேரம்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடிச்சுட்டு நேராக வீட்டை விட்டுட்டோம். ஆனால் வந்துக்கிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்குதுங்க இந்த ஏரியா. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வியூஸு. அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க, யானைகள் வரும் இடம் பாதுகாப்பாக செல்லவும் சொல்லி எல்லாமே இந்த எழுதி போட்டிருக்கிறாங்க. நம்ம உஷாராக இருக்க அந்த இடத்துல நம்ம நின்றோ ஃபோட்டோ செல்ஃபி எடுக்குது இந்த இதெல்லாம் வேணாம். நம்ம டக்குன்னு நம்ம கிளம்பிட்டு நாங்கள் அந்த வேலைக்கு நாங்கள் நிற்கவும் இல்லை. அவ்வளோதான். அப்படியே பயங்கரமான ஒரு ஃபீலுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம அந்த 2 வீலரில் போகிறதுக்கு அதுக்கும் அப்படியே எங்கள் அப்பா அப்படியே செம்மையாக இருக்குது. அப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க நம்ம நண்பர்களே. அவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த செட்டாக போகிறது. நாங்கள் ப்ராப்பராக எல்லாமே பக்காவாக வண்டிக்கு பொல்யூஷன் இன்சூரன்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுப்போம். ஆனால் அப்படி ஒரு சிக்கல் நடந்துச்சு. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். மலைப்பாதைகள் ஏர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்து நமக்கு மலைப்பாதைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே பொறுமையாக விட்டுறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேத்ரினா ஃபால்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அது தெரியாது. எந்த வழியில் நம்ம போகிறோன்னு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது. அந்த ஃபால்ஸில் குளிக்க தான் நாங்கள் போகிறோம். 4-5 இடத்துக்கு நாங்கள் பிளானிங் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பார்ட் 1, அடுத்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ஓட முடிச்சுக்கிறோம். எல்லா ஏரியும் கோத்தகிரி A to Z எல்லா ஏரியும் இந்த வீடியோவில் வந்துடும் கம்பல்சரி. நாங்கள் அந்த சொல்லிட்டு போயிட்டு திரும்பி அங்கே கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கேயே நம்ம நிப்பாட்டுவோம். பார்த்திங்கன்னா நம்மளை ஜாலியாக இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே போகிறோம். பின்னாடி வர நம்ம ஃப்ரெண்டுங்க தான் மொத்தம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படியே சரி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு டீ கடை இருக்குது. அங்கே டீ நல்லாயிருக்கும். அங்கே நம்ம லெமன் டீ ஒரு சூடாக ஒன்று அடிப்போம்னு சொல்லி நம்ம செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டி வச்சுக்காங்க. வண்டியை நிப்பாட்டு ஒரு சூடாக ஒரு லெமன் டீ அழகாக அந்த லெமன் டீயை குடித்தோம். அந்த லெமன் டீ குடிக்குதுன்னா அந்த 2 குரங்கு ஒன்று இருந்துச்சுங்க. எல்லாருமே ஃபோட்டோ அந்த செல்ஃபி இதெல்லாம் எடுத்தாங்க. பயங்கரமான ஒரு இது. ஆனால் பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். பார்த்திங்கன்னா செல்லை பிடிக்கிட்டு ஓடிடும் குரங்கு. அதனால் நம்ம தான் சுதாரணமாக இருந்துக்கணும். இந்த ஹீல்லாம் பாருங்கள், அருமையான ஒரு ஹீல்ஸு, செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கே டீ அருமையாக இருக்குது. டீயே குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே அந்த செக் போஸ்ட்டுக்கு போனோம். செக் போஸ்ட்டில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் நண்பன் ரீமா தமிழ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. எல்லாம் உடனே நினைக்கிறாங்க. நம்ம கோத்தகிரி போய் இருக்கிறதெல்லாம் குளிச்சு இழுத்து சுற்றி பார்க்குறோம். நம்ம அதுக்குலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் உங்கள் நண்பன் ரீமா தமிழ். அவ்வளோதான் ப்ரோ. நாங்களும் டீயை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா கேத்திரினா ஃபால்ஸ் போய் குளிக்க அந்த டைமிங்குள்ளே போயிடணும். நாங்கள் அப்படியே போகிறோம். அந்த செக் போஸ்ட்டை நெருங்கிட்டு செக் போஸ்ட்டை தான் எங்களுடைய 4 பேர் வண்டி பாஸ் ஆகிடுச்சு. அங்கே ஒரு ஆள் வண்டி மட்டும் கொஞ்சம் சிக்கல். ஆனால் வண்டிக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக வச்சுக்கிறேன். அப்படி ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது அந்த தப்பு யாரும் பண்ணிடாதீங்க. ஹீல்ஸ் மெயினாக வண்டிக்கு முக்கியமான ஒரு பொருள். அது நான் செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நாங்களும் இந்த அவ்வளோதான் செக் போஸ்ட்டை நெருங்கிட்டோம். செக் போஸ்ட் வந்து நம்ம காலையில் ஒரு ஒரு 7-7:30 மணிக்குள்ளே போய் பாஸ் ஆகிடலாம். ஒரு 8:30 மணியை தாண்டிட்டாலே செக் போஸ்ட்டில் ஆள் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து ப்ராப்பராக எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதான் நம்ம செக் போஸ்ட்டில் நெருங்கிட்டோம். எங்கள் வண்டியெல்லாம் டக்குன்னு பாஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு ஆள் வண்டி மட்டும் தான் மாட்டிக்கிடுச்சு. அந்த சொல்லிட்டு எவ்வளோ ஃபைன் அடித்தோம்னா 500 ஆமாம் சாரி 500 ஃபைன் அடித்தோம். அடிச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் முன்னாடி வந்து அங்கே ஒரு டீக்கல்ல வந்து நாங்கள் நின்றுட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் கிளம்பி நம்ம கோத்தகிரி அந்த கேத்ரினா ஃபால்ஸ் போகிறவங்க முன்னாடி திட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 10 டீயாச்சும் குடிச்சிருப்போம். அந்தளவுக்கு நல்லா கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. அது கிளைமேட் ஆனந்தமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த சொல்லிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். பயங்கரமான ஒரு ஹீலு அந்த கிளைமேட் அப்படியே ரசிக்க அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரி இடத்துல முக்கியமாக எல்லாருமே நீங்கள் வந்து அனுபவிங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இங்கே வரக்கூடிய ஒரு இடம் தான் கோத்தகிரி. சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. இந்த கேத்ரினா ஃபால்ஸில் மட்டும் குளிக்கிறது வந்து ஒரு சேஃப்டி கிடையாது. அது வந்து மேக்ஸிமம் அங்கே நாட்டு அலோடு ஃபாரஸ்ட் வந்து நம்மளை எல்லாத்தையும் போக சொல்லிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க யார் பார்த்தாங்க நம்மளை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்தளவுக்கு ஸோ டேஞ்சரான இடம் அந்த ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளே நடந்து வண்டி எதுவுமே போகாது. நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அந்த ஹில்ஸை ரசிச்சுக்கிட்டே போகிறோம். அவ்வளோதான் நம்மளும் இந்த கேத்ரினா ஃபால்ஸை என்ட்ரி ஆக போகிறோம். செம்ம ஹில்ஸு பார்க்கவே அள்ளு விட்டுரும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். நாங்கள் இந்த அவ்வளோதான் கேத்ரினா ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கேயும் ஒரு டீயையோ இந்த பஸ்ஸு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அங்கே ஒரு போலீஸ்கார் நிற்கிறாங்க இல்லை, அது லெஃப்ட்டில் நம்ம கட் பண்ணணும். ஆமாம், அங்கே கட் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான் நம்ம கட் பண்ணி போய்கிட்டோம். அங்கே தான் நம்ம ரூட்டு கேத்ரினா ஃபால்ஸ் போகிறது வந்து ஷார்ட் கட்டாக நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் மிச்சமாகும். நேராக நம்ம வண்டி அவ்வளோதான். அங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா ஹில்ஸு, அங்கே இருக்கிற வீடுகள், இயற்கையான ஒரு இது சூப்பராக இருக்குது. இதுதான் ஜங்ஷன், 4 முக்கிய ஜங்ஷன் இது தான். சுற்றி பாருங்க, இதுதான் ஜங்ஷன். கோத்தகிரி போகுது பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம வளைய போகிறோம். நேராக போனோம்னா ஊட்டி போயிடலாம், குன்னூர் ஊட்டி போயிடலாம் நம்ம. அது மாதிரி இப்படி நாங்கள் டீயை குச்சி யோசனை பண்ணி அதில் லெஃப்ட்டில் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு நம்ம அதை சும்மா ஒரு ஏரியாவுக்கு சத்து போகிற மாதிரி போவோம். இந்த லெஃப்ட்லேயே வந்து வரிக்கி கடை ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டுப்போம் வரிக்கிலாம் வீட்டுகளுக்கு. நல்லாயிருக்கும், அருமையான ஒரு வரிக்கி சூப்பராக இருக்கும். ஆமாம், நாங்கள் நெக்ஸ்ட்டு வர போகும்போதில் ரிட்டர்ன் வரப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணி போயிட்டு நாங்கள் நிப்பாட்டலை. அங்கே சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் அங்கே போய் வச்சுட்டு வாங்கலாம்னு சொல்லி சும்மா ஒரு பாக்கெட் வரைக்கும் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரெண்டு பசங்க தான், அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கேத்ரினா ஃபால்ஸ் ரூட்டை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். வயலுன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, அவரோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதோட நம்ம நண்பர் தாரிக், அவருக்கு நடுவில் தான் இவர் உட்கார வச்சுட்டோம். ஒருத்தரோட ஒன்றரை ஃப்ரெண்ட் வண்டியில் உட்காந்துக்கிட்டேன். 2 பேர்த்து ஒன்றா செட் ஆகாத அடிச்சுக்கிடுவாங்க. அதனால தான் இந்த முன்னாடி போகிறாரு. அவருடைய அத்தா அவர் முன்னாடி போகிறார். பசங்களும் நம்மள்கிட்ட விட்டுட்டு அவர் ஃப்ரீயாக போகிறாரு, ஜாலியாக போகிறாரு முன்னாடி. ஆமாம், நாங்களும் இந்த கேத்ரினா ஃபால்ஸுக்கு வந்து போகிறோம் அந்த வந்துருச்சுங்க. கேத்ரினா ஃபால்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5.2 கிலோமீட்டர் தான். செம்மையாக இருக்குங்க அந்த ஏரியா. இதுக்குள்ளே போகிற 5 கிலோமீட்டர் போகிற மாதிரியே நமக்கு தெரியாது. அந்த ஹீல்ஸு, அந்த இயற்கை, வீடு இதை பார்த்துக்கிட்டோம்னா உடனே என்னமோ 2 செகண்டில் போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுறாங்க. செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல நாங்கள் வந்து எப்போ நின்று எங்களுக்கு ரசிக்கக்கூடிய டைமிங் இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஃபால்ஸுக்கு குளிக்க போகிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் வண்டியை விட்டுட்டோம். ஆனால் ரிட்டர்ன் வரப்போ மேலே அப்படியே பொறுமையாக வந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு நாளுக்குள்ளே வந்து ஒரு 10 ஏரியா சுத்தணும் டார்கெட் பண்ணி வந்திருக்கிறோம். அப்படி தான் நாங்கள் போனோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குதுங்க. அது கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ போகலாம். சேஃப்டியான ஒரு ஏரியா. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எப்போ நம்ம வாட்டர் பாட்டில் இங்கே வாங்கவே முடியாது. பிளாஸ்டிக் நாட் அலோடு. அங்கே சில இடத்துல எல்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் டக்குனு வாட்டர் பாட்டில் அங்கே விற்க மாட்டாங்க. அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அங்கே இதுதான் ஏரியா. இந்த பூ வந்து வருஷத்துக்கு ஒரு அந்த சீசன் தான் இந்த பூ பூக்குமா. இது என்ன பூன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே இந்த பூவாக தான் இருக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இது ஒரு சீசன் டைம் தான் இந்த பூ பூக்கும் அப்படின்ட்டாங்க. இந்த ரோடு வந்து மெதுவாக போங்க, ஏன்னா இதில் பிரேக்கு பிடிச்சாலும் நிற்காது. அந்த அளவுக்கு ஒரு இறக்கம், மேடு அந்த மாதிரி இருக்கும். உஷாராக போகணும்.
என்றைக்குமே அவசரம் இல்லாமல் நிதானமாக போகணும். இது ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்குதா, இப்படி தான் இருக்கும். இதாவது அந்த கேத்ரினா ஃபால்ஸுக்கு போகும்போதெல்லாம் ஒரு த்ரில்லிங் தான். கேத்ரினா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும், ரைட்டில் ஒரு ரோடு போகும். நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா, ரைட்டில் போயிட்டீங்கன்னா ரூட் மாறிடும். இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷார்ட். வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம 1 கிலோமீட்டருக்குள்ள இந்த ஃபால்ஸ் அடைஞ்சிடலாம். அந்த ஒரு லேடி நடக்க போகிறாங்க பாருங்க, அந்த வழியாக போனால் சுற்று உங்களுக்கு அந்த அந்த வழியாக போனால் சுற்று அம்புக்குறி இல்லாமல் இங்கிட்டு ஒரு இறக்க பாரு, இதில் இறங்கிடும். அந்த போர்டு தான் கணக்கு. அம்புக்குறி சைட் போயிடும், இதில் இறங்கிட்டு இதுக்கப்புறம் இது பயங்கரமான கீழே இருக்கும். இது நம்ம வந்து ஷார்ட்டாகவே போயிடுவோம். இதுதான் இந்த வழி. யாருக்குமே தெரியாது, 180% யாருக்கும் தெரியாது. நாங்கள் எப்படின்னா எங்களுக்கு முன்னாடி போனவங்களாம் வரவே இல்லை. நாங்கள் ஷார்ட்கட்டில் போய் வண்டியை நிப்பாட்டி நாங்கள் ஸ்பாட்டுக்கே போய்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் வராங்க. நீங்கள் எப்படி ப்ரோ இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கலாம் கேட்டாங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஷார்ட்கட். இந்த வீடியோவில் காமிக்க, இந்த வீடியோ வந்து நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, இந்த ரூட்லாம் யாரும் சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே பல பஞ்சாயத்து இருக்குது, யாரும் குளிக்கக்கூடாது. ஏன்னா அது சேஃப்டி இல்லாத இடம். அதை நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் வீடியோவில் போடுறேன். இதுதான் நம்ம அந்த இறங்கி, இதெல்லாம் ப்ரைவேட் இடம் தான், இதெல்லாம் கவர்மெண்ட்டு கிடையாது, இது எல்லாமே ப்ரைவேட்டுக்கு சொந்தமானதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நாங்கள் ஒரு ஓரமாக நிப்பாட்டி சைடில் போட்டு அந்த நடக்க முன்னாடி எங்களுக்கு பாதி உசுறு போச்சுங்க. இங்கேருந்து வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு 3 கிலோமீட்டர் கீழே உள்ளே நடக்கணும் ஒரு இறக்கத்தில். ஆனால் இறக்க போகும்போது அள்ளு விட்டு சரியாக போயிருங்க. நம்ம அவ்வளோதான். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் நம்ம தான் இறங்கணும். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு இறக்கத்தில் இறக்கி வண்டி ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு, இதுதான் அந்த லொக்கேட்டட். அங்கே தான் வந்து அந்த அருவி அங்கே தான் இருக்குது. நமக்கு சவுண்டுக்கு அமைதியாக கவனிச்சோம்னா அங்கே கொட்டுற தண்ணி வந்து நம்ம காதில் சவுண்டு கேட்கும். அவ்வளோ ஆனால் அமைதியாக அதை ரசித்து கேட்டோம்னா நமக்கு தெரியும். அதோ தெரியுது பாருங்க, அந்த இறக்கத்தில் தான் இறங்கி அது முடியும் நடந்து போகணும். மழை இறந்து வரும் ஃபால்ஸு, மழை இறந்து பாருங்க. வழி இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் நண்பன் ட்ரீம் தமிழ். நம்ம எங்கே இருக்கோம்னா கேத்ரினா ஃபால்ஸு. நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்திருக்கிறோம். நம்ம இதுதான் வழி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. செம்மான ரோடு பார்த்து வரணும். மேலேருந்து இது வந்து ஷார்ட்கட்டு. புதுசாக வரவங்க வந்து மாட்டிக்கிறாதீங்க. இது வந்து நம்ம ரெகுலராக வர இடம். இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிக்கணும். இது வந்து இந்த எஸ்டேட் வழியாக இது எங்கே 1 கிலோமீட்டர் வருமா? ஏன் சார் 1 கிலோமீட்டர் வருமா இவ்வளோ நடக்கிற ஃபால்ஸுக்கு? ஓகே, இது ரொம்ப பக்கம், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். அப்படியே இந்த ரோடு தெரியுதுங்களா? அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போகணும், வண்டி போகாது. ஓகே, வாங்க நம்ம ஃபால்ஸ் போய்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் உங்கள் நண்பன் ட்ரீம் தமிழா. பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு கீழே தான் ஃபால்ஸு. நீங்கள் வண்டி யாருங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் உள்ளே நடந்து போகிறது. இது வழியாக நடந்து போய்க்கிடலாம். பைக்கு இதுக்கு மேலே போகாது, செக் போஸ்ட்டு. இதுலேருந்து வரணும் பைக்கு, உஷாராக பைக்கு இறக்கணும். அதான் ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பார்த்து வந்துடணும். இது வந்து சில பேர்த்துக்கு தெரியாது. இது ஷார்ட்கட் பண்ணி நீ பாட்டு ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும். பிரச்சனை இல்லை, 2 வாரம் 3 வாரம் வண்டி நிப்பாட்டப்ப தான் அவங்க அழுகுறாங்க. நான் வண்டியை நிப்பாட்டு இப்போதான் வண்டி சேர்த்து வந்து என் வண்டியை அன்னைக்கு எந்த வண்டி மேலே பாய், என் ஒரே ஒரு வண்டி மட்டும் போட்டு என்னோட வச்சுட்டு நான் வந்தேன் பாய். அந்த அவங்க அங்கேருந்து வரேன், அது வேற வழியா? இது வந்து ஷார்ட்கட்டு.
தண்ணி குளிச்சதுக்கப்புறம் உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க அதான் பாய். முடிச்சதுக்கப்புறம் உடம்போட ஆரோக்கியத்தை மட்டும் பாருங்க. மூடு வச்சுருங்க பாய். இதான் ஷார்ட்கட்டு. மலைப்பகுதியில் பார்த்து நடக்கணும். த்ரில்லிங்காக இருக்குது நடக்கிறது. செட்டாக தான் வரணும், தனியாக வந்துடாதீங்க. ப்ரைவேட் அதுக்கு கீழே விழுந்துட்டு அப்படிங்க இருங்க. பார்த்து வரணும். செருப்பெல்லாம் வழுக்கும். சாரா வாங்க. அருவியோட சவுண்டு கேட்குது. பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சுமாராக இருக்கும். பார்த்து வரணும். சரியான இறக்கம் பிள்ளைகளை கூட்டு வராங்க. பார்த்து வாங்க. செமையாக இருக்குது ஏரியா. த்ரில்லிங்காக இருக்குது. அட்டைப்பூச்சிலாம் இருக்கும். பார்த்து வரணும். இது ரிஸ்கான வழியா இருக்குது. நம்ம எங்கிட்டு போறது? இதுக்கு ஜுரம்லாம் வராது தலைவர. ஒரு முங்க வாங்க, நாங்கள் வாங்க. சூடு இந்த வீட்டுக்கு கொப்புடுக்குறவங்க அதுக்கப்புறம் அம்மன் உடம்பு மூலிகை தண்ணி குடிக்கணும். மேலேருந்து இறங்கி த்ரில்லிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபால்ஸ் பக்கத்தில் போகலாம். நம்ம கூட வந்தவங்க எல்லாம் இல்லைப்பா தாரிக்கு பொறுமையாக இழந்து அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அங்கே தான் ஃபால்ஸு. ஆழமெல்லாம் கிடையாது, குளிச்சிடலாம் வாங்க. இப்போ இறங்குறது எனக்கு ரிஸ்க்காக இருக்குது. நான் இறங்கிட்டு வேணால் வீடியோ எடுக்கிறேன். ஃபோனோடு சேர்ந்து கீழே வந்துடுவேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் உங்கள் நண்பன் ட்ரீமர் தமிழா. நேரம் பிடிச்சாங்க, நேரம் பிடிச்சிங்க அண்ணா. என்னமோ படத்துல ஓகே, இந்த வயரை பிடிச்சாச்சு ஓரளவுக்கு. ஏடா சாம விடுறியா? இருக்கு உடஞ்சிடுமா இங்கே பாருங்க. பயமாக இருக்குது. சும்மா இறக்கம் கீழே ஆலையில் நல்லா பிடிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் வீடியோ எடுத்துல இறக்க முடியாது. இங்கே பாருங்க. அவர் பிடிச்சிக்க வலிக்கிற போகிறான்.